கூப்பிட்டு படம் பிடிக்கும். நல்ல விழுந்துடாத. அது அப்புறம் இருக்குடா, கை கால் குஞ்செல்லாம் உடச்சி விட்டுறாத. சொல்லி இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லி. என்ன நம்மளால அதை எடுக்க முடியாது. சொல்லுங்க. மழை வேண்டிய வந்து இல்லைப்பா, கண்ணாடி போட்டிருக்கோம். அந்த பழைய காலத்து மாதிரி கட்டிக்கிறீங்க. ஆமாம், செட்டிநாடு கட்டியிருப்பான். அண்ணா பார்க்கவே முடியும். வெளியே போகாம லாக் பண்ணு. அவரோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் விச்சு அந்த பேண்ட் வர சொல்ல உடனே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பேண்டோட பாருடா வந்து வந்து போயிடா. श्री किधर है श्री? तुम எந்த ரூம்? ஏன்டா அப்படி பண்ற? ஏன்டா அப்படி பண்ற? என்னாச்சுன்னா பேண்ட்ல ஜிப்பு போட முடியல. சரி 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 போ. சீரோ எடுத்துட்டு வந்துருக்கேன். ஜிப்பு பரவாடா. சீரோ வாங்கிட்டு வந்து திரும்ப ஜிப்பு போட்டுக்கடா. ஸ்ரீ வந்துட்டான். ஏய் நீங்கடா போற, நீ முன்ன நின்றுக்க. மாப்ள டேய் நீ அவுட் போக கூடாது. போட்டு எடுக்கணும்ல. போட்டு மாப்ள வேண்டாம், ஆசீர்வாதம் வாங்கி போட்டு போ. வேண்டாம் இருக்க அவனே போறான், அவனுக்கு தெரியாது. எடுக்க மாட்டேன் போட்டோ. அவங்க அதான் அவங்க நாச்சிபாளையத்தில் இருக்கிறாங்க. தெரியலையே என்ன சின்ன வந்துட்டான்.
கொண்டு குடிச்சிருக்கா எவ்வளோ சரி முடி நீங்க தான் முடி ஒன் டூ த்ரீ சொல்லி எல்லாரும் விழுந்து மேன்மைகோள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம் உலகலாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மதி வேதியன் அலையும் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவேன். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் கல்வியும் உண்டாகும் வீடியில் வெளியதார்க்கும் வேதியில் கமலை நோக்கும் எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் பெற்று நீண்ட ஆயுளோடு நீடித்த செல்வங்களும் பெற்று பேரும் புகழோடு பெருவாழ்வு வாழ்வு. ஆமாங்க நாம் ஈர்வாமா ஈர்வாமா நீ பெரிய கால நாடு போ போய் சிப் போட்டுக்கு போ. என்னன்னா என் மேலே பூவே விழுகலை, அதனால அவர் சொன்னதில் எனக்கு பலிக்காதம்மா. ஐயோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. சாப்பிட போவோமா பாப்பு? நாங்கள் போய் சாப்பிட்டு வரோம். வச்சுக்கோ. அண்ணா ஸ்ரீ எங்க? சாப்பிட போலாமாடா? ஜிப் ஓகேவா? ஜிப்பே கிடையாது. மேக்கப் எல்லாம் போடுவாங்க. ஆன் ஆயிடுச்சு 3 நிமிஷம். உட்காந்தே சாப்பிடலாம். ஆமாம் நமக்கு எல்லாமே தெளிவாக செய்யும். இல்லை பஃபே ஹோட்டல் நல்லா தான் இருக்குது. அப்புறம் எடுத்து ஒவ்வொரு நைட்டு வரோம். இது பிரச்சனையே இல்லை. உட்காந்து ஒரே ஆளும். ஆமாம் அங்கே வரைக்கும் போகிற வரைக்கும் கேட்குதா? 5 கிலோமீட்டர் ரெடி. நான் சொன்னேன்ல மாப்பிள்ளை கேட்குது. ஆமாம் அவனுக்கு பாரு நின்றுருக்கேன் நான். மீனாட்சிவரம் 2ன்னு போட்டுருவாங்க போடு. ஆமாம் அங்கே நின்றுருந்தேன் கரெக்டாக. அதில் கட்டலான்னு போனேன். மீனாட்சிவரம் 2ங்கிறதே மறைச்சிருச்சு. வேண்டாம் பிரச்சனையாக இருந்துட்டு விட்டுட்டு ஓடி வந்துட்டோம். வெல்கம் டு लक्ष्मी नारायण होम पूजा काल समये पूर्वांग कर्मकर्तव्यम वास्तु शांति महोन्नत महापूजा काल समये अनुग्रह आशीर्वाद रक्षा प्रसाद सत्यर्थो इति विशेष அதை எடுத்து அப்படியே மேலே போட்டு குங்குமத்தடவை பார்த்தா குங்குமத்தடவை 2லையுமே நல்லா தேய்ச்சி விடணும். வெள்ளையே தெரியக்கூடாது. இந்த தட்டு மேலே வச்சு தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக கீழே விழுகாது. ரைட். அடுத்து இது என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ரீஜி? எக்ஸ்பிளைன். அதாவது அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்.
அகிலனோட வருஷன் நீங்கள் இப்போ கேட்கலாம். நிறைய பேர் அஃபண்ட் ஆயிடுவாங்கன்றதுனால கொஞ்சம் நேரம் अनंत ऐश्वर्य मंगत मध्य अनुग्रह रूपाय சென்டர் பிளாட். இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்றத இந்த சமுதாயத்துக்கு புரியும்படி சொல்ல போகிறோம். உங்களுக்கு என்ன புரிஞ்சுதா? அதாவது நான்வெஜ் சாப்பிட்றான்னு சொல்கிற ஒரு சமூகம். அதாவது எங்கள் அப்பா அம்மா தான் இன்றைக்கி வந்துட்டு வெஜ்ஜில் ஒரு காயை பலி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியுமா? இல்லைடா பாப்பில் சாமிக்கு ப்ராக்சி பண்ணியிருக்காங்க. காய வச்சு பேரில் பேசிட்டாங்க. கடையில் போய் ஆசையாக சொல்லுவோம். ஆனால் ஒரு சிக்கன் பப்ஸ் சமோசா வரும்ல, எடுத்து கடிச்சுன்னு வச்சுக்கோ, உள்ள ஃபேக் சோயா இருக்கும். டக்குன்னு கூப்பிட்றாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி அதுக்குள்ளே எமர்ஜென்சி வந்துருச்சு. கால் உடஞ்சாலும் ஜாகிங் போகிறோம். வீட்டுக்கு பக்கத்தில் வரைக்கும் ஓடி வந்துட்டோம். இருந்தாலும் உள்ளே போகக்கூடாதுன்னு ஓகேல்ல அது யாருக்கு ஹியூமர்லாம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் அதாவது வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது எங்கள் தாத்தா தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு சூப்பர்வைசர் இருந்தார். எங்கள் அப்பாவோட மேற்பார்வை அதுவும் சூப்பர்வைசர். சரி எல்லாம் ஒன்று தான். அப்பாவும் தாத்தா வந்து வீடு கட்டினாங்க. குழப்பலி ஏற்றுக்கிட்டு போட்டு பேசிட்டு என்னடா பண்ணுறீங்க? வாங்க என்ன தெரியலன்னே தெரியாமல் கேமரா ஆஃப் ஆகிருக்கு போகுது. கேமராவே ஆஃப் ஆகிருக்குன்னு என்ன பண்ணுறது? ஓகே. எல்லாரும் உள்ள போங்க. எத்தனை பொருட்டு வெட்டி 8 திண்டா அசுத்தமா சரி. நான் சொல்ல அதாவது நாங்கள் கட்டு நாங்களே போக முடியாது. அவர் ஒன்றுக்கு தெளிச்சதான் போக முடியும். அவர் ஒன்றுக்கு சொல்லுறேன். அதையும் வந்து அது கொஞ்சம் விட்டா அதையும் இது பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஒரு டிஸ்க்ளைமராக ஒரு விஷயம். எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் தப்பாக நினச்சிக்க வேணாம். நான் பிறந்த சமுதாயம், அதாவது நான் இந்த சமுதாயத்தில் தான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னது ஒரு ஹிந்து. அதுவே நான் ஒரு கிறிஸ்டினாக பிறந்திருந்தேன், அதான் இல்லை ஒரு ஒரு முஸ்லீமாக பிறந்திருந்தேன், அது இதே மாதிரி நான் வந்து நாங்கள் அதையும் இதே மாதிரி நாங்கள் வந்துட்டு அதில் இருக்க உண்மைகள் மட்டுமே பேசி ஜீசஸ்க்கு போய் ப்ரோ எனக்கு ரொம்ப ஹேங் ஓவராக இருக்குது, எனக்கு பண்ணுங்க இல்லை நான் ப்ரோ ஆல்ரெடி சேஞ்ச் டு ஒயிட் வாட்டர் தட்டி சரக்க பார்த்துட்டு டீசல் ஹேங் ஓவருக்கு பார்த்துருக்கு. ஓகே ஓகே. நம்ம ஆரம்பிச்ச சொல்ல வந்த கருத்தை வந்து இப்போ சொல்லி தான் ஆகணும். அதாவது என்னன்னா, இவ்வளோ தெரிஞ்ச ஒரு ஐயருக்கு எங்கள் மாமா கருப்பு சட்டை போட்டிருக்கேன். எதர்ச்சியா அது எப்படி நல்ல நாள் அன்னைக்கு இன்னைக்கு நெருப்பு போட்டு பார்ட்டி பண்ணுவாங்கன்னா உனக்கு தெரியாது. இன்னைக்கு கேம்ப் ஃபயர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நாளைக்கு கேம்ப் ஃபயர் தான் மாப்பிள்ள. இப்போ எல்லா ஃபயரும் முடிஞ்சில்ல, அப்போ வந்து கேம்ப் ஃபயர் போட்டு சில் பண்ணுறதுக்காக தான் முந்தின நாள் நைட் வந்து லைட்டிங்கில் இருக்கணும், அதனால கேம்ப் ஃபயர் போட்டுருந்தாங்க. அதை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஐ எம் த ஷாமேன். நானுமா? இல்லைடா, கேம்ப் ஃபயர்னா தெரியாத ஷாமன் தெரியாது. பண்டைய காலத்து மனிதர்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் கேம்ப் ஃபயர் போட்டு உட்காந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஜாலியாக இருப்பானுங்க. அவனுக்கு என்னன்னு தெரியாது. ஒரு
காலமாக இருக்கலாம், ஒரு இலையா இருக்கலாம், ஏதோ ஒரு கண்ட குப்பையா அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இவங்க வச்ச சீரி சடங்கு எல்லாம். இல்லைடா, அவங்க வந்து போதையை போட்டு நெருப்பை சுற்றி உட்காந்து கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு வீடு இருப்பான், அவன் தான் எல்லாத்துக்கும் ட்ரிப் செட்டரு. உங்களை மாதிரி அடிக்கிறது, உங்களை மாதிரி சும்மா இருக்க பாட்டு போட்டு கதை சொல்கிறது, இதெல்லாம் பண்ணி அந்த ஆள் வந்து அப்படியே அந்த கூட்டத்தையே வந்து ஒரு நல்ல ட்ரிப்புக்கு கொண்டு போவான். அவன் தான் வந்து சாமன், அவன் தான் ஊர் தலைவராக இருப்பான். அவனை தூக்கிட்டு இவங்க வந்துட்டாங்க, அந்த போஸ்டிங் வாங்கிட்டாங்க, பிடிங்கிட்டாங்க. அண்ணன் போஸ்ட்ல வந்துட்டாங்களா? அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு 3 பசங்க. அப்போது பசங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து மகுட சூட்டு. ஃபஸ்ட்டு பையன் வந்து ஸ்டேஜ் அட்டன் பண்ணணும்னா ஆனால் அவனுக்கு வந்து மகுட சூட்டில் வராது. சரி, 2வது பேர் கொடுப்பாரா இருக்கும். முதல் பையன் மேபி அவ்வளோ ஒர்த்துட்டு இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கலாம். 2வது பையனும் அந்த வயசுக்கு வந்தாலும் அப்பயும் அவனுக்கு வந்து கொடுக்கல. என்னடா இது அது ஒருவேளை 3வது பையனை பிடிச்சியான்னு இருக்காரு. சரி பார்ப்போம். என்னங்க இது ஒரே ரத்தம், நல்ல நாள் அன்னைக்கு பலி. ஒரே ரணகலமாக இருக்குது. லைட்டை முன்னாடி போவாங்க, அப்புறம் வீடு. இல்லைப்பா, ஃபுல்லாக சுற்றிட்டு போகிறாங்க. இல்லை அம்மா முன்னாடி போயிட்டு அப்படியா கொடுத்துட்டு கொடுமா? ஆனால் அந்த படத்தில் அது போயிட்டாரு. அந்த படத்தில் ராஜ்கிரண் நம்மளமா தானே சுற்றுவோம், ஊரை சுற்றி இவர் போட்டு ட்ரெஸ் போட்டுருக்காரு. என்னடா டேய் இங்கே வேணா, டேய் டேய் தொடக்கூடாதுடா. டேய் அந்த காலத்தில் தானே சொன்னாங்க குதிரையே தானே படைச்சாரு. நான் அப்படிதான் சாமி கிட்ட பேசிக்கிறேன். இது நீ தண்ணியாக குடிச்சா நாளைக்கு கோமிங் குடிச்சு சொல்கிறப்ப இதைத்தான் நான் சொல்ல போகிறேன். இல்லை தண்ணியாக குடிச்சா தீட்டாக்காது. தண்ணியை மாடி குடுறா கொஞ்சம் கடிச்சா அது தெளிச்சா தீட்டு தண்ணியா? எப்படின்னா எப்படி நீ தண்ணி குடிச்சனா அது தீர்த்து தண்ணியாயிடும். ஆனால் அந்த தண்ணியை மாட்டு கொடுத்து அது ஒன்று கடிச்சா அதை எடுத்து மேலே குடிச்சா அது தீர்த்து தண்ணியாயிடும். தீர்த்துக்கு தீர்த்தம் வாட்டர் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 2வது பையன் வந்தப்பையும் கொடுக்கலையாமா. சரி ஒரு வேளை 3வது பையன் கொடுக்கலான்ட்டு இருப்பார் போனப்பே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த பையன் ஒரு 18 வயசு ஒரு 20 வயசு ஆறதுக்கு முன்னாடி ஒரு 16-17 வயசில் போனோம். அவங்க அப்பா தூங்கிட்டு இருந்தாராம். கத்தி எடுத்து ஊற்றி அப்பா நீ செத்தவன் செருப்பு எனக்கு தானே கொன்னுட்டானா கொன்னுட்டு அந்த ஆளுக்கு யாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை இல்லை, அதனால சாகிற வரைக்கும் வச்சுக்கணும்னு சொன்னான். அதனால தான் அங்கேயும் இங்கே யாருக்குமே கொடுக்காம இருந்தேன். அதனால தான் கொண்டுட்டேன். ஏன்னா கிரீடம்ன்றது கொடுக்கறது இல்லை, எடுக்கிறது. அது மாதிரி தான் சாமனை கொடுக்கல, எடுத்து தூக்கிட்டு வந்துட்டாங்க உள்ள. தடாங்கிறது என்னென்ன போஸ்டிங் செம போஸ்ட் வார்த்தை சார் சார். ஆனால் இவங்க இருக்க வரைக்கும் எப்பவுமே ஜாலி தான். சரி, ஒரு உயிரை எரிச்சு கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுட்டு நாங்கள் தான் பார்த்தோம். எதுக்கு பார்த்தோன்னு எங்களுக்கு தெரியல. அந்த பாவத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அதையும் இப்போ நம்ம அது ஒன்றும் தோல்னால தான் சொல்லுவோம். இல்லை ஒன்றுக்கு உண்மை வச்சா தான் சொல்லுவேன். ஒரு கோமியத்தை சொன்னேன்டா, வேற பாதிப்பதியாக புரிஞ்சுக்கிட்டு. அதெல்லாம் தெரிய வேண்டாம். எங்க விளாக் நீங்க பார்த்தது இல்ல, உங்க சேனல்ல குடுக்குறீன்றதுக்காக இப்படி எல்லாம் பேசக்கூடாது, டைரக்ஷன் எல்லாம் பண்ணக்கூடாது. நாங்க தான் டிஓபி மேல தெரியுதுடா. பரவாயில்லைங்க, எங்க வீடியோ இங்க பாருங்க, இது பண்ணி பாரு. இல்ல கரெக்டா டேய் இப்பதான் தெரியுது. அப்பலாம் எங்களோட vlogging ஸ்டைலே அவ்வளவுதான். எங்களுக்கு கேமரா பிடிக்க தெரியாது. மாப்பிள்ளை ஈஸ்வர் கூப்பிட்டார். இன்பா வாடா செட்டல் இருக்காங்க. இங்க வர என்ன பண்ணாங்க? நல்லா உள்ள வச்சு என்ன பண்ணாங்க? நல்லா உள்ள என்ன பண்ணாங்க? வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுதுடா, அது சொல்லுடா. என்ன பண்ணாங்களா, சும்மா உள்ள வச்சுட்டு சும்மா இது அவ்வளவுதான். வெளியே என்ன பண்ணாங்க? வெளியே ஜாலியா வளர்ந்துக்கோ. இல்ல மழையும் வரல. நீங்களும் உள்ள நிக்கும்போது டேய் இந்த சமுதாயத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத. இப்போ என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு. அவன் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்து முடிச்சிட்டு அந்த மாதிரி கமெண்ட்ரி சொல்லிருக்காங்க. ஐயோ இல்லடா தங்கம், நீ உள்ள நின்னுட்டு இருக்கும்போது வெளியே என்ன பண்ணாங்க நீ எட்டி பார்த்தில்ல? என்ன பண்ணாங்க உள்ள? என்ன பண்ணாங்களா? வெளியே வா சும்மா இருந்தாங்க, சும்மா உட்காந்துட்டு ஊன்னு பேசிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். இந்த கன்ட்ராஸ்ட் சரியில்லை, எடிட் பண்ணிருங்க. மேகா
யாதவி 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 இங்கே வா இங்கே வா. வேண்டாம் எங்களை தண்ணி தெளிச்சு முடிச்சு விடுங்க. எங்களை பேப்டைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். டீடாக்ஸ் பண்ணுங்க. டீடாக்ஸ் பண்ணுங்க. பாக்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணி விடுங்க. தெளிக்கிறது பாக்டீரியா சால்மோனெல்லாம் இருக்குல்ல அதில் பார்த்தீங்களா எப்படி மாட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? சும்மா இருந்தவங்களை கூப்பிட்டு மறுபடி பண்ண வச்சு பண்ணாத மறுடா பூசணிக்காய் வெட்டினாங்க சிகப்பாக தரந்தாங்க எதுக்குன்னு கேட்டேன். கடாய்க்கு பதிலாக வெஜிடேரியன் பலின்னு சொன்னாங்க. இவன் நம்பலை. இன்னும் இதில் இப்படியெல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னா நிஜமா தான்டா இப்படி க்ரீன் வாஷ் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்தோம் இந்த அந்த வாண்டி கூடயே வந்தான் அந்த இவர் பொஹிமன் ராஸ்புடி அவர் இல்லடா பொஹிமன் ராஸ்புடி. ஐயோ வேற எங்கேயோ ஒரு டாபிக் கொண்டு போறானே குயின்ஸ். வரக்கூடாதுடா அது உள்ள போகக்கூடாது. அப்படியா? அப்போ நாங்களும் உள்ள வரலாம். எக்ஸப்ஷனலா அவங்க வைக்கிறதுண்டா சட்டம். கரெக்ட். சரி அது கதையை சொல்லு. அந்த கொடியும் கூடவே வந்தான். அவர் தம்பி நீ இதெல்லாம் பார்க்கக்கூடாது போகணும். அப்போ நைட்டாக ரயில்வே ஸ்டேஷன் வந்து அடுத்து அவங்க மேலே ஒரு தட்டு இருந்தது. எடுத்து வைப்பா அப்படின்னாங்க. எடுத்து வச்சா ஒரு பிண்ட மாதிரி இருந்துச்சு வச்சா. அதுக்கப்புறம் இன்னொரு தட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா அகத்திக்கிறேன். என்ன இதெல்லாம் அப்போ புரியல. அப்பந்தான் புரிஞ்சதுக்கு அவங்க ஏமாத்திருக்காங்க. இன்னும் ஏமாத்துடா கடவுளே ஏமாத்திட்டாங்க. ஆமாம் அவருக்கே வெஜிடேரியன் போட்டாங்க பாருங்க. வெஜிடேரியன் போட்டா பரவாயில்ல. அதுக்கு ரெட் கலரில் பெயிண்ட் வேறு அடிச்சு விட்டாங்க. பரவாயில்ல. ஊரில் காளான் போடுறவங்க கூட சிகப்பு பவுடர் லீகலாக தான்டா போடுறான். குங்குமத்தை போட்டு பாய்சன் பண்ணியிருக்காங்க சாமி. அதனால தான் சாமி செத்துருச்சு. ஏன் சாமி மட்டும் செத்துருச்சு. தூக்கத்தில் இருந்தவளை எழுப்பி கூட்டிட்டு வந்து ஓட்டு நைட் 12 மணிக்கு விட்டான். பென்ஸ் எதுச்சரன் டேய் இருடா டேய் ஸ்ரீஜய். அது நீ பார்க்க கூடாதாமாடா. ஆஹா இங்க பாரு தெய்வ குத்தம் பண்ணிட்டா ஒருத்தன். போத்தி விடு தேங்காய போ. உனக்கு இந்த மூலையில வந்து கொஞ்சம் கண்டம் இருக்கு பார்த்து வா. பின் வாசல் வரும்போது பார்த்து வரணும் நீ. அது சாமி சாப்பிட்டுச்சுடா இருக்கா? ஆமா நீ நான்வெஜ்னு சொல்லி போய் சொல்லி பூசணிக்காய் வெட்டி வச்சா பலி கொடுக்கறது பூசணிக்காய் கொடுத்த சாமி. ஃபுட் அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. சித்தார்த் வருவார் இப்போ. சித்தார்த் வருவார். அருவம் போன சித்தார்த் வருவார். சாம்பார் சாதம். நீ எங்கடா எது பிடிச்சிருக்க? டேய் எம்மல பிரிக்காதடா. எனக்கு ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குடா. அது இல்லை அது காலையில் தான். அப்படியா? ஏன் கிடைக்கலையா? இருக்கு என்ன மாப்பிள்ள? அது என்னது காலையில் இருக்கிறது? காலையில் எந்திரிச்சோன்னே நீ என்ன பண்ணுவ? அதுக்கு முன்னாடி ஸ்ரீ சாரி ஸ்ரீ உன் ட்ரெஸ்ஸில் ஆயிடுச்சு. ஆமாம் இங்கே பாருங்க மாமா. இது என்னடா காமிக்கவே வந்துட்டேன். காமிச்சிட்டேன். இது என்ன தெரியுமாடா? நீ எங்கேயாவது தப்பு பண்ணினா அந்த மூலையில் நீ தடுக்கி விடுவ. குபேர மூலை ஈசானி மூலை இதெல்லாம் இருக்கு. ஞாபகம் கொல்லை பக்கம் போகும்போது பூ விழுந்த மாதிரி நீ விழுந்துருவ.
பார்த்து போன அந்த படிக்கட்டில் நீ அண்ணனுக்கு நல்லா தெரிச்சுடுறா. இல்லை தீர்த்துட்டு நமக்கா 2 கொலை பண்ணியிருக்காரு. 2 கொலை அங்கே தான்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே தான் டெமாலிஷ். அங்கே போய் அங்கே போய் பண்ணுமா இல்லை 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 அங்கெல்லாம் பண்ண வேண்டியது. ஓகே இது என்ன போதுண்டாடே அவர் சொம்ப களிமணி தான் போக போல இருக்கு. நீ கார் மேல ஊற்றிக்கணும், அதுக்கு வரம் கிடைக்கும். நான் இருக்கிற உட்காருடா. ஒரு ஆள் இங்கே உட்காரு. அட உட்காரு, ஒரு காலை கீழே விடுறா. பின்னாடி செவன் இருக்கு, விழுக மாட்டேன். உட்காரு உட்காரு. கால் விடு. அங்க வா, பிரபாச வா, நீங்க ஆணி ஓரளவுக்கு அடிச்சிருக்கு. நீங்க ஆணியில இது பண்ணாதீங்க. டென்ஷன் கொடுக்க வேண்டாமா? ஆமா ஆமாம். அவன் கயிறு பெருசா போடணும். ரொம்ப டைட்டா இல்லை இல்லை கயிறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் மாட்டோம்டா. அந்த ஆணி புடுங்கிருச்சு. அந்த மாதரை மட்டும் தூக்கி நடுவில் மாட்டிட்டு இந்த குதிரை ஏற மாட்டேங்கிற உயிரோடு இருக்கிற குதிரை எப்படி ஏறுவேன்? கல்யாணம் தப்பு குதிரை உட்காரு. இன்று யாம் வந்தோம் இறங்கேரோர் என்பாம் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து பொட்டாமரை அடியே போற்றும் பொருள்களா பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்தினி குற்றே வெள்ளங்களை கொள்ளாமல் போக எற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தம் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன்றனோடு உனக்கே நாம் மற்றை நாம் கழிந்து நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோவன் தண்டமில் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்ற வான்முகில் வளாது வைக மலிபலம் சுரக்க மன்னம் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. சரி, ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்புகிறீங்களா? என்ன ஜட்டி தூக்கி வச்சுட்டீங்களா? ஜட்டி கார் பின்னாடி இதில் பாரில் காயப்பட்டு தோட்டத்துக்கு வந்துட்டு அது என்னென்ன பண்ணுது. அது எப்படி இருந்தாலும் அவுட்டு. எனக்கு தொட போட்டாலே மாறி இருக்கும். அதனால் சரின்னு பலி கொடுத்துட்டேன். புது வீட்டுக்கு பலி கொடுக்கணும்ல. சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த ராகேஷ் அவர்களுக்கு பொன்மாலை சுருட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறார் ஜட்டிபோடா எதிர்ச்சரன் அவர்கள். ராகேஷ் மாமா தான் கொசவுன்னு நாங்க அப்படின்னா என்னன்னு எனக்கு மீனிங் தெரியணும். மாமா கொசவுன்னா என்னங்க? 8th ஜூன் அன்னைக்கு தண்ணியில் குளிச்சுட்டு எல்லாம் வெளியே வந்திருக்கோம். Just now we are playing. So tired. Can't use our brain. We played Vini. We have no points, but we don't have the original rummy. So we got full points. ராகேஷ் என்ன பார்க்குறாரு. லைசன்ஸ் வாங்கிட்டாங்களா? லைசன்ஸ் வாங்கிட்டாங்க, ஒன்றும் பேச முடியாது. நீங்களும் வாங்கிட்டீங்க. நீங்கள் லைசன்ஸ் வாங்கி எஃப்சியே பண்ணிட்டீங்க. போகலாம். மொத்த வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வா. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க என்ன
फोटो वीडियो क्रेड அடே தலை போட்டு பூஜை இதுல ஏதாச்சும் வந்தாலும் மாற்றி விட்டுரு மாற்றி ஒரு ஓகே ரொம்ப டைமண்ட் தான் கொடுத்துருங்கடான்னு இதெல்லாம் ஓவரிங். நான் சொல்லிட்டேன்ப்பா ரொம்ப ஹைட்டாக போச்சுன்னா 6 கொடுங்கன்னு. நீங்கள் தான் கொடுக்க மாட்டீங்க. ஆடியோட பங்கு